திரு அக்னீஸ்வரன், எதிர்கட்சி பட்டத்தை எல்லாரும் எடுத்துக்கிறாங்க. திரு பிரியன் அவர்கள் சொன்ன மாதிரி திமுக கூட்டணி இந்த 2 பிரச்சனைகளுக்கு அப்புறம் இன்னும் வலுவா இருக்காங்க. இடையில சில கருத்து மோதல்கள் உருவானாலும் கூட அதிமுக மெகா கூட்டணி என்று சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறது. இப்போ எதிர்கட்சிகள் தற்போது திமுக ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடியது வலுவான கூட்டணியாக இருக்கும் நிலையில என்ன செய்ய போகுது அதிமுக? திமுக கூட்டணி வலுவாக இருக்கிறது அப்படின்ற வார்த்தைகள்ல மட்டும்தான் இருக்க ஒழிய தமிழ்நாட்டு உரிமைகளை சொத்து வரியை உயர்த்தினதுக்கு வலுவான கூட்டணி ஏதாவது பேசுச்சா? நீட்டு விளக்க பத்தி ஏதாவது பேசுதா? எதுவும் பேசுறது இல்லையே. சிபிஐ விசாரணைக்கு கேட்குறாங்களே விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திரு திருமாவளவன், அது மட்டும் ஏன் வலுவிழந்து போயிடுறீங்க? ஏன் என்ன காரணம்? அப்போ உங்களுடைய நோக்கம் நாங்கள் கூட்டணியாக இருக்கிறோம், எதற்கு? நீங்கள் ஆட்சிக்கு வர வேண்டியதற்காக, தமிழ்நாட்டு மக்கள் நிம்மதிக்காக அல்ல என்பதை இப்ப புரிஞ்சுக்கிட்டாங்க. 2, இன்னொரு விஷயம், திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்க்கிறவங்க எல்லாம் என்னன்னா, எல்லாரும் நான் தான்ப்பா முதலமைச்சர்னு, தமிழ்நாட்டுக்கே ஒரு முதலமைச்சர் தான், அடிப்படை கட்டமைப்பை வச்சிருக்கிற கட்சி 2, ஒன்னு அதிமுக திமுக. ஆனா இங்க என்னன்னா, எல்லாரும் நான் யாரோடும் சேர மாட்டேன், நான் தனியா முதலமைச்சர், நான் தனியாக முதலமைச்சர். எத்தனை முதலமைச்சர்? இதெல்லாம் ஆந்திராவை 5 துணை முதலமைச்சர் போடுறதுக்கு கிடையாது. ஆட்சி அதிகாரத்தில் இந்த 2 கட்சிகளும் பங்குக்கு வேலையே கிடையாது. அதனால அந்த செக் வைக்கிறதுனாலதான் நாங்க தனியா வர்றோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அது சாத்தியப்படுமா என்று கேட்டால் மக்கள் தான் தீர்ப்பளிப்பாங்க. இன்னொன்னு, ஒரு புலி பசுமாடு வேடத்துல தமிழ்நாட்டில் ஆட்சி பிடிக்க வேண்டும் என்று நினைப்பதனால் தான் இத்தனை வருஷமா திருப்பரங்குன்றத்தில் பிரச்சனையே வரல, இப்ப மட்டும் வருதே. என்ன நோக்கம்? ஆனா தமிழ் மொழியை எங்களுக்கு உயர்ந்தது தான். நம்ம சார் சொல்லும்போது சொல்லதா ஆச்சாரி அவர்கள் தமிழராக திருச்சியிலிருந்து போனாலும் நீங்கள் தமிழராகத்தான் அங்கேயும் சிந்திக்க வேண்டும், பாஜகவா இருக்கட்டும் எந்த கட்சியா இருக்கட்டும். ஆனால் நீங்க அங்க போனதுக்கு பிறகு நீங்க மொழியை மாத்திக்கிறீங்கன்னா உங்கள் ஆடையை மாத்தலாம், ஆனால் மொழியை யாரால மாத்த? ஆகாஷ்வாணின்னு மாத்தினாரே ஆச்சாரியார் அவர்களும் தமிழ்நாட்டின் பாஜக தலைவர் அவர்களும் இன்னும் வரைக்கும் அது அகில இந்திய வானொலி நிலையம். உங்களால் மாற்ற முடியுதா? முடியல. அப்ப மொழியை திணிக்கிறீங்க, பணத்தை இங்க தமிழ்நாட்டிலிருந்து வரின்ற மூலம் இது பண்றீங்க. அப்ப தமிழ்நாட்டில் உங்களுக்கு ஆட்சி பிடிக்க வேண்டும் செயல்பாட்டின் அடிப்படையில் சொல்றாங்களோ, நாங்க அவங்கள விட வேகமா செயல்படுறோம்ன்றதுனால சொல்றாங்களோ பாஜகவும் தாவேகாவும். அப்ப மிக்ஜாமுக்கு இது பண்ணி கொடுத்துருங்க. அப்ப 2024 ஏன் தாவேகா நிக்கல? ஈரோடு கிழக்கிலையாவது ஏன் நிக்கல? ஆகவே இந்த எண்ணங்கள் எல்லாம், நீங்கள் இந்தியாவை கூட ஆட்சியில் பிடிக்கலாம், தாவேகா இந்தியாவை கூட ஆட்சி செய்யலாம். ஆனால் வீதிக்கு பத்திரிகையாளரை சந்தியுங்கள், மக்களிடம் பேசுங்கள். அததான் மக்கள் நாங்க சொல்றோம். அதிமுக தாவேகாக்கும் அறிவுறுத்து எல்லோருக்கும் தான் எல்லோரும். ஆனா இவங்க எல்லாம் தனித்தனியா இருக்கிறதுனால திமுக ரொம்ப 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 வசதியா இருக்கிறாங்க. எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துட மாட்டாங்கப்பா. நம்ம தான்ப்பா திரும்பவும் தமிழ்நாட்டு மக்களை மறுபடியும் 150% 300% சொத்து வரியை உயர்த்துவதற்கு சரியா இருக்கிறாங்க. அக்னீஸ்வரன் ஒரு விஷயத்தை உணரணும். மக்களுக்கான ஆட்சியை நாங்க செய்யறதுனால தான் தொடர்ச்சியா 10 வெற்றி எங்களுக்கு மக்கள் பரிசா கொடுத்துருக்காங்க. 1. 2வது, நீங்க பேசுற மாதிரி 4 துணை முதலமைச்சர் 5 முதலமைச்சர் அப்படின்லாம் பேச வேண்டாம். ஏன்னா உங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனை வரப்போ வர அந்த மாதிரி ஒரு பிரச்சனை நீங்க ஆட்சிக்கு வரப்போ நீங்க எந்த பிரச்சனையும் ஒண்ணு கிடையாது. நீங்க தமிழ்நாட்டுல மெகா கூட்டணி இப்படியே சிண்டு முடிஞ்சறதா திமுக. என்னோட ஒரே கேள்விதான், திமுக ஒரே முதலமைச்சர் நான் கரெக்டா சொல்றேன், இவர் தப்பா சொல்றாரு. உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரப்போறது நீங்க எல்லாம் உங்களுக்கு தான் பிரச்சனை வரும். நான் ஆந்திராவை தான் சொன்னேன். ஒரே நிமிஷம், தொகுதி மறுவரை எல்லாரும் கேக்குறாங்க. தொகுதி மறுவரை ஒரு நிமிஷம். அது சார் அவர் என்ன சொன்னாரு, இது ஆந்திரா மாதிரி இங்க 5 துணை முதலமைச்சர் ஆட்சி அதிகாரத்தை பங்குன்ற வார்த்தையும் சொன்னேன். அதுதான் சொல்றேன். அத மதிவான அழகா விட்டுறாரு பாருங்க. ஆட்சி அதிகாரத்துக்கு நீங்க வர போறது இல்ல, அதனால நீங்க அத கவலைப்படாதீங்க. மக்கள் ஆமா மக்கள் இங்க தோட போறோம், திரும்ப நாங்க ஜெயிக்க போறோம், நாங்க ஆட்சி வர போறோம். ஒண்ணு மக்களுக்கு ஆட்சி செய்யறத காப்பாத்துற அளவுக்கு மக்களை காப்பாத்துற ஆட்சி செய்யறதால தான் வெற்றி. அப்ப என்ன பண்ணுனா தொகுதி மறுவரை ஒரு பதில் சொல்றாரு. தொகுதி மறுவரை கட்சியும் திமுகவனே சொல்லிக்கோங்க. உங்களுக்கு தனி கட்சி. ஒரு நிமிஷம். தொகுதி மறுவரையை பொறுத்த வரைக்கும் பிஜேபி கண்ணுக்கு தெரிஞ்சு மக்களை ஏமாத்த முயற்சி பண்ணுது. அது மக்கள் கிட்ட போய் சேரும் போது தொகுதி மறுவரையா இருக்கட்டும், இல்ல நிதி பிரச்சனையா இருக்கட்டும், இல்ல மொழி பிரச்சனையா இருக்கட்டும், இது சம்பந்தமா மக்கள் கிட்ட பிஜேபி போகணும்னு நினைக்கிற அன்னைக்கு அரசியல்ல தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திரும்ப சொல்ற அனாதையா நிற்கும் பிஜேபி. சரி, திரு ஆசீர்வாதம், உங்களுடைய இறுதி கருத்து.
அதாவது மதிவாணன் சொன்னாரு திமுக அரசு வந்து பல இதுல வந்து பாராமீட்டர்ஸ்ல முதலிடம்னு. அப்படியாப்பட்டவங்க ஏன் சார் 16 கட்சியை வந்து சேர்த்துக்கிட்டு வந்து கூட்டணிக்காக அதுவும் சொல்றாரு முதலமைச்சர். எதுல தமிழ்நாடு முதலிடம்ன்றது நான் லிஸ்ட் படிக்கிறேன். எதுல தெரியுமா? கள்ளச்சார சாவுல முதலிடம். நான் சொன்ன துறைகள்ல தமிழ்நாடு நம்பர் 1 மாநிலம். இத இல்லன்னு சொல்ல மறுக்க முடியுமா? இந்த நாட்டுல மதத்தால கலவரத்தை உருவாக்குற பிஜேபி குஜராத் கலவரத்தை யாரும் மறக்க முடியாது. சரிங்களா? நீங்க மதத்தை வச்சு அரசியல் பண்ற ஒரு இயக்கம் நீங்க பேசவே கூடாது. இல்ல அபத்தமா பேசுறது அலோ ரெடியா? அதனாலதான் இன்னைக்கு நீங்க டேக் டைவர்ஷன் ஏன் சொல்றோம்? ஒரு பதில் சொல்லுங்க. அது உங்களுக்கு கேக்குது, நான் கேட்ட கேள்விக்கு நீங்க பதில் சொல்லுங்க. சோ ஆரம்பிச்சது பதில் சொல்லுங்க. 753 திசை திருப்பும் அரசியல் அப்படிங்கிறது ஒரு பதில் சொல்லிட்டாரு. இதுல உங்களுடைய இறுதி கருத்தை எடுத்துக்கிறேன். திராசவாதம் நேரம் கடந்து போயிட்டு இருக்கோம். முதலமைச்சருக்கு இத புரிஞ்சிருக்கணும். ரைட் நம்ம நேரம் கடந்து போயிட்டு இருக்கோம். இந்த அமர்வில் பங்கேற்ற 4 விருந்தினர்களுக்கும் நன்றி, பார்த்த நேயர்களுக்கும் நன்றி. நேர்பட பேச நிறைவடைகிறது.